சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா 10க்கு 10 கட்ட விட்டு எங்க கட்டுறீங்க? நாங்க கட்டிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரமா பண்ணுங்கண்ணே. காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வேலையே நடக்க மாட்டேங்கி. எல்லா காசும் உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு. பேட்டை எப்படி கட்டிட்டு இருக்கீங்க? இப்படி பிடிச்ச கட்ட விட்டுங்க. இருக்குப்பா, கட்டிடலாம். ஐயா, செத்தவங்க கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு இப்படி கட்டிக்கிட்டே இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சிருமே. சீக்கிரம் கட்டுங்க. கீழே கயிறு போட்டீங்களா? போட்டாச்சு. அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நமது மதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வா சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஈச்சர்வா. தாய்மார்களின் சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். மதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்கள் தங்களின் பொன்னான வாக்குகளை சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். நமது சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். இதோ உங்களுடைய இல்லங்களை தேடி அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்கள் ஓட்டுகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் குரலாக உழைக்கும் உத்தமர் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். ஏழைகளின் சின்னம் ஈச்சர்வாள் சின்னம். வணக்கம். எங்களுக்கு ஓட்டு போட்டு. வணக்கம்மா. வணக்கம். எல்லாரும் குங்குமச்சிமன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இவங்க தான் வெயிட்பாளரா நிக்கிறாங்க. அவங்க பேர் ஈஸ்வரி. டைமா உங்க எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச நல்லது செய்வேன். கண்டிப்பா ஓட்டு. சரிம்மா, கண்டிப்பா போட்டுமா. போயிட்டு வாங்க. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நமது மண்ணின் மைந்தன் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் பெற்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகளின் தோழர் கருப்பு தங்கம் உழைக்கும் வர்க்கத்தின் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி சின்னம் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம். கிரிக்கெட்டிற்கு MS தோனி, மதுரை மண்ணிற்கு அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்கள். அனைத்து மக்களின் ஆதரவு பெற்ற நமது பகுதியை வளம்படுத்த அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்துப்பா, மெதுவாப்பா. பார்த்துறேன், மெதுவா உட்காருங்கப்பா. அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே தலைவன் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஈச்சர்வாள் சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி சின்னம் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம். அக்கா பேசுங்க. வணக்கம். வணக்கம்மா. வார்டு மெம்பர் எலெக்ஷன் நடக்குது இல்ல, குங்குமச்சிமிழ் தான் என்னோட சின்னம். கண்டிப்பா ஓட் போடுங்க. உங்களுக்கு நல்லதே செய்வேன். நிச்சயமா போட்டுருவோம். உங்களுக்கு தான் கண்டிப்பா போட்டுறோம்மா. நிச்சயமா என்னால முடிஞ்ச நல்லதை உங்களுக்கு நான் செய்வேன். மறக்காம ஓட் போடுங்க. வரோம். சரிங்கம்மா. குட்டி வா 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 வா. என்னடா தங்கம், ஏன் குழந்தைதான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. நீங்க எத்தனை பேர் வீட்டுல? நாங்க 3 பேரு. ஓ அப்படியா, சரி. வணக்கங்க.
வரும்மா. அம்மாவுக்கே ஓட்டு போட்டுருங்க, மறக்காதீங்க. கண்டிப்பா போட்டுரும். வணக்கம். வணக்கங்க. வார்டு மெம்பர் எலெக்ஷன் நினைக்கிறேன். குங்கும சிமிழ் என்னோட சின்னம். போட்டுடலாமா? இவங்க தான் வெயிட்பாளரா நிக்கிறாங்க. நான் தான் ஈஸ்வரி. மறக்காம குங்கும மறக்காம ஓட்டு சின்னத்துக்கு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. சரி உங்க ஆதரவு எனக்கு நன்றி இருக்கணும். நன்றி. கண்டிப்பா நன்றி நன்றி. போங்க. வணக்கம்மா. குங்கும சிமிழ் என்னோட சின்னம். என் பேர் ஈஸ்வரி. கண்டிப்பா ஓட்டு போட்டுடலாம். பாட்டி வணக்கம். என்னம்மா ஓட்டு கேட்க வந்தீங்களாக்கும்? ஆமா பாட்டி, இவங்க தான் வேட்பாளர் ஈஸ்வரி. வணக்கம்மா. குங்கும சிமிழ் சின்னத்துல நிக்கிறாங்க பாட்டி. சந்தோஷம், நல்லா ஜெயிச்சிட்டு வாங்க. உங்க ஆதரவு நிச்சயமா வேணும் பாட்டி. இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது செய்வாங்க. நல்லதெல்லாம் செய்யறது இருக்கட்டும், உங்களுக்கு ஓட்டு போட்டா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? நடக்கிறத தானே கேட்குறேன். தட்சிணாமூர்த்தி கட்சியில் 500 ரூபா கொடுத்தாங்க, குணசேகரன் கட்சியில் 1000 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் 2000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 ஓட்டு இருக்கு, 10,000 கொடுங்க. ஏமா எல்லார்கிட்டயுமா காசு வாங்குவீங்க? ஆமாம், எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் எங்ககிட்ட பிடுங்குறாங்கல்ல. நாங்கள் மட்டும் நேர்மை சீகாமணியாக இருக்கணுமாக்கும். எல்லார்கிட்டையும் தான் வாங்குவேன். யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஓட்டு. ஏமா இதெல்லாம் தப்பு இல்லையா? இதில் என்னம்மா தப்பு இருக்கு? எல்லாம் எங்கள் காசு தானே. ஆமா பாட்டி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எல்லாம் உங்க காசுதான். அப்புறம் நாங்கள் எதுக்குமா இலவசமாக ஓட்டு போடணும்? சரியாதான் பேசுறீங்க. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட மட்டும் விட்டுட்டு பேசுறீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து கோடி கோடியா அடிச்ச காசுல இருந்து தான் உங்களுக்கு இந்த 1000 500ன்னு கொடுக்கறாங்க. என்ன பாட்டி பாக்குறீங்க? மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் வருதுன்னா அதை எந்த பணத்தை வச்சு நிறைவேற்றுறாங்க? வரி பணம், நாம கட்டுற வரி பணம். இப்போ உங்களுக்கு கொடுக்கற காசை அந்த வரி பணத்துல இருந்து எடுத்துக்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றாம போயிடுவாங்க. ரோட்ல ஆரம்பிச்சு குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலயும் தரமற்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம வாங்குற பணம் தான். இத கேள்வி கேட்க முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, கேள்வி கேட்க என்ன உரிமைன்னு திரும்ப உங்களையே கேட்பாங்க.